Hi students, இன்னைக்கு நம்ம class 11 business mathsல algebra chapterல exercise 2.1ல 7 sum பார்ப்போம். இந்த வீடியோல resolve into partial fractions. Resolve into partial fractions. Partial fractions. இதில் 7 sum பார்ப்போம் இந்த வீடியோவில். பாருங்கள் x square minus 6x plus 2 by x square into x plus 2. ஸோ இப்போ இது எப்படி நம்ம பிரிக்கலாம்? a by x ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அப்போ அது வந்து ஃபஸ்ட்டு டிகிரி 1, அதே மாதிரி ப்ளஸ் b பை எக்ஸ் ஸ்கொயர் அடுத்த டிகிரி, அடுத்தது ப்ளஸ் c பை அடுத்த ஃபேக்டர் x ப்ளஸ் 2. ஸோ இந்த மாடலில் பிரிக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. எப்போவுமே எல்சிஎம் இங்கே கொடுத்துருக்கிறது தான் அப்படியே வந்துடும் நமக்கு. இப்போ ஏக்கு கீழே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அப்போ இங்கே 2 இருக்குது இல்லையா, அப்போ ஏக்கு ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 வேறு வரணும் இல்லையா. இல்லாத டேர்ம்ஸ் எல்லாம் போடணும் இல்லையா எல்சிஎம் பண்ணும்போது. ப்ளஸ் பிக்கு கீழே இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 2 மட்டும் இல்லை, அப்போ அதை போட்டுக்குவோம் நம்ம. சிக்கு கீழே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இல்லை, அப்போது எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்குவோம். ஓகேவா, எல்சிஎம் பண்ணியாச்சு. இப்போ இது இங்கே அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இந்த டினாமினேட்டரை விட்டுடலாம், கேன்சல் ஆகிடும் நமக்கு. இப்போ நியூமரேட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் cx ஸ்கொயர். ஸோ இப்போ ஃபேக்டர் நமக்கு என்னென்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 ஒன்று இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2ன்னு போட்டு ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சிடுவோம். புட் எக்ஸ் இஸ் இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவோம். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா minus 2 square minus 6 into minus 2 plus 2 is equal to a into minus 2 minus 2 plus 2 plus b into minus 2 plus 2 plus c into minus 2 square. ஓகேவா? இப்போ மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4ன்னு கிடச்சிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 6 2s are 12 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் 2 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 ஆகிடும். இங்கே மைனஸ் 2 ப்ளஸ் 2 0 ஆகிடும். அப்போ இந்த டேர்மும் 0 ஆகிடும். மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் 4ன்னு வரும். அப்போ ப்ளஸ் 4c. இப்போ இது என்னாகும்? 12 ப்ளஸ் 2 14, 14 ப்ளஸ் 4 18. 4c is equal to 18. அப்போ c is equal to 18 by 4. 2 9s are 2 2s are. அப்போ c is equal to 9 by 2. ஒரு வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு இன்னும் 2 வேல்யூ தெரியணும். ஆனால் ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்தது ஒன்று 0 போட்டுக்குவோம். நம்ம 0 இஸ் ஃபேக்டர், எல்லாத்துக்குமே வரும் இல்லையா. ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 1. 0 போட்டோம்னா என்னாகும்? 0 மைனஸ் 6 இன்ட்டு 0 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 0 0 ப்ளஸ் 2 ப்ளஸ் b இன்ட்டு 0 ப்ளஸ் 2 ப்ளஸ் c இன்ட்டு 0 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இது எல்லாமே 0 ஆகிடும். இங்கே 2 மட்டும் வர ஆன்சர். இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. a இன்ட்டு 0ன்னும் போது அது 0 ஆகிடும் ஃபுல்லாகவே. இது 0 ப்ளஸ் 2 2ன்னு தான் வரும். இது 0 ஆகாது. நல்லா பாருங்கள், b இன்ட்டு 2 மட்டும்தான் வரும். 0 ப்ளஸ் 2 2ன்னு கிடைக்குமா இங்கே நமக்கு? அப்போ 2 இன்ட்டு b 2bன்னு வரும். கவனமாக போடுங்க. இப்போ c இன்ட்டு 0 இது 0 ஆகிடும். அப்போ 2b இஸ் ஈக்குவல் டு 2. therefore b is equal to 1. b value 1 கிடச்சிச்சு, c value
கிடச்சிச்சு நமக்கு. இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு எதுவும் ஃபேக்டர்ஸ் இல்லை நமக்கு. அதனால் என்ன பண்ண போகிறோம்? கம்பேரிங் ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட்ஸ் of x square on both sides. x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் நம்ம வந்து இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட் இது பாருங்கள், இதோட x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கீங்க? 1 இஸ் ஈக்குவல் டு, இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் வரும்ன்றதை மட்டும் பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஏ கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? ஏஎக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர்னு வரும் இல்லையா? ஸோ அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட்னா முன்னாடி இருக்க நம்பர் ஏ ப்ளஸ் இங்கே பி இன்ட்டு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ அங்கே எக்ஸ் ஸ்கொயர் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அடுத்தது ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் சி, அது ஒன்றும் போட்டுக்கோங்க. ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு நமக்கு சிக்கு ஆல்ரெடி வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஏ ப்ளஸ் சி வேல்யூ 9/2 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு சி, இந்த 9/2 இந்த பக்கம் கொண்டு வந்துடும், மைனஸ் 9/2. சாரி 1 இல்லையா இங்கே? அப்போ என்னாகும்? ஏ இஸ் ஈக்குவல் டு 2 minus 9/2. 2 minus 9 7/2. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7/2. ஸோ ஏ வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ சம்மில் போட்டு நம்ம எழுதணும். இங்கே போடணும் இல்லையா? ஏபிசிக்கு வேல்யூ எடுத்துருக்குறோம் இல்லையா? அதை போட்டு சம்மை முடிச்சுடுவோம். நம்ம ஏபிசி 3 வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ போட்டோம்னா சம் எழுதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 is equal to a by a என்னது minus 7/2 minus 7/2x plus b by b என்ன வேல்யூ வந்திருக்கு? 1 வந்திருக்கு. plus b by 1/x square. ஓகேவா? இது தானே போட்டிருக்கோம். plus c by c என்ன வேல்யூ வந்திருக்கு? 9/2 plus 9/2 into x plus 2. ஸோ இதுதான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டோம். இந்த சம்மை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கிறோம் நம்ம. பார்ஷியலாக ஃப்ராக்ஷன்ஸ் இதை வந்து எப்படி பிரிக்க முடியுன்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.